இதுக்கு என்ன தீர்வு பண்ண என்ன பண்ணாலும் எங்கே சாமி பரிகாரம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்று அப்புறம் என்கிட்ட சொல்லி இப்போ என்கிட்ட டிவைஸ் மூலியமாக ஒருத்தர் வந்தாங்க. இவங்க வந்து சொல்லி நம்ம போய் அவங்க என்னென்னு பார்த்தாக்கா இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வம்சத்தில் என்னென்னா சம்மந்தப்பட்டவங்க வேறு ஒரு சொத்தை அபகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு இடம் தான் இருந்தது. இவங்களுக்கு அந்த ஒரு இடத்த அபகரித்தோன்னே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, குளிச்சுட்டு நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் அங்கே வேண்டிட்டு வெட்டி போட்டு வந்துருச்சு. அவன் இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவும் உணர்ந்து இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குடும்பம் சம்பாதிச்சிருக்கு, கர்மாவை சம்பாதிச்சிருக்கணுன்னா அப்புறம் சுற்றி யாருன்னு பார்த்தாக்கா அவங்க அந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி அவங்க தலைமுறை வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் போக அப்போ ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் தான் சமாதானம் பேசி அவங்களுக்கு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து சம்மந்தப்பட்ட அந்த கோயிலில் உட்கார வச்சு தொண்ணூறு பேசி தண்ணி குடிச்சிட்டு அங்கே அந்த அம்மா உளுந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வாங்க வேண்டிய வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 குடும்பம்னு சொன்னாலே 8வது 9வது குடும்பத்தில் அந்த பெண் வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாப்பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அவங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்படி அப்போ எந்த அளவுக்கு அது அந்த ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இது எப்போவோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இப்போத்தைய கதை சரிங்களா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த நடந்த கதை. இந்த மாதிரி